ஆண்டிப்பட்டி அருகே ஜக்கம்பட்டியில் செயல்படும் 3 ரேஷன் கடைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் அளித்த அதிமுக பிரமுகருக்கு கொலை மிரட்டல் விடும் ரேஷன் கடைக்காரர்கள். மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என அச்சத்தில் உள்ள அதிமுக பிரமுகர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஜக்கம்பட்டி பகுதியில் 3 ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக 3 ரேஷன் கடைகளிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது ரேஷன் கடைகளில் இருந்து கூடுதல் விலைக்கு ரேஷன் அரிசிகள் மூட்டை மூட்டையாக விற்பனை செய்யப்படுவதாகவும், பொருட்கள் வழங்குவதில் எடை குறைவு, முறையாக கடைகளை திறக்காதது, பாமாயில் விற்பனை செய்யாதது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகின்றன என்றும், இது குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த 2வது வார்டு அதிமுக நிர்வாகி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மேலும் இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேனி மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்துள்ளார். ஆனால் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டும் நபர் புகார் அளித்த தனக்கு ரேஷன் கடைக்காரர்கள் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும், குறிப்பாக ரேஷன் கடை எண் 3இல் பணிபுரியும் ரேஷன் கடை விற்பனையாளர் சுப்புலட்சுமி மற்றும் அவரது கணவர் தொலைபேசியில் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், இதனால் மற்ற பொதுமக்கள் ரேஷன் கடைக்காரர்கள் மீது புகார் அளிக்க அச்சப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டு வரும் ரேஷன் கடைக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 2வது வார்டு அதிமுக நிர்வாகி கோரிக்கை விடுத்துள்ளார்.